நண்பர்களே, கள்ளக்குறிச்சியில் 40 வருஷமாக அங்கே நிறைய குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. அந்த 40 குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 குடும்பங்கள் இருந்த வீட்டை வந்து இடிக்கிறதுக்கு அதிகாரிகள் ஜேசிபியோட வந்திருக்காங்க. ஸோ தப்பு யார் பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறத விட, இந்த 40 குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, எத்தனை பேர் கல்லூரி படிப்பாங்க, எத்தனை முதியோர் இருப்பாங்க, எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் தன்னோட உள்ளூரில் உள்ள விவசாயத்தையும் தன்னோட விவசாய இடங்களையும் நம்பி இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து சிறு குறு வணிகம் செய்வாங்க, எத்தனை பேர் கூலி வேலைக்கு போவாங்க, இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய நியூஸில் வந்த விஷயம் என்னன்னா, அதாவது பட்டியல் இனத்தில் இருக்கிற சிறுபான்மையினர் இருக்காங்க, அவங்க வீட்டெல்லாம் இடிக்க போகிறாங்க அப்படிலாம் வந்து நியூஸில் வருது. ஸோ எப்படி எந்த நியூஸ் வந்தாலும் அரசாங்கம் இதை முன்னின்று அவங்களுக்கு ஒன்று பட்டா வழங்கி அதை நிரந்தரம் பண்ணணும். ஏன்னா 40 ஆண்டுகள் குடியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி வழங்க முடியல அப்படின்னா அரசாங்கத்தில் எவ்வளவோ புறம்போக்கு இடங்கள் இருக்குது. அதில் இவங்களுக்காக ஒரு மாற்று இடத்தை கொடுத்து நிரந்தர பட்டா வழங்கி, இல்லைனா ஒரு வீடு கொடுத்து, இல்லைனா அப்போ எவ்வளவோ கேப்பாரட்டு இடங்கள் வந்து சும்மா கிடக்கு. அரசு வந்து மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி அதை மெயின்டைன் பண்ணாமல் அப்போல்லாம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸில் உள்ள இடம்லாம் வந்து பூட்டி கிடக்கு. பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்போம். அதிலையாவது ஏதாவது இடங்கள் வழங்கி அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி அவங்க வாழ்க்கையில் விளக்கேற்றணும்னு சொல்லி என்னோட கருத்தை வந்து நான் சொல்கிறேன். உங்களோட கருத்தும் அதான் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும், இவங்களுக்கு நல்ல ஒரு புது வாழ்வு கொடுக்கணும், இவங்களுக்கு நிரந்தர இடம் கொடுக்கணும், இல்லைனா வீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து இதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த கள்ளக்குறிச்சியில் உள்ள மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும். இப்போ விஜய் சார் தலைமையில் இருக்கிற ஆட்சி வந்து ரொம்ப நல்ல ஆட்சி, அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை.